அனைவருக்கும் வணக்கம். நம்ம பாலிட்டி ஃபவுண்டர் சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நாம கொஸ்டின் நம்பர் 81லேருந்து 90 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வித் ரெஃபரன்ஸ் டு 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976, அதாவது 42வது சட்ட திருத்தத்தின் மூலமா கீழக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ல எதுலாம் வந்து சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட், இட் எனேபிள் த லிமிடேஷன் ஆஃப் த ஆப்ரேஷன் ஆஃப் அ நேஷனல் எமர்ஜென்சி டு எ ஸ்பெசிஃபைடு பார்ட் ஆஃப் டெரிட்டரி ஆஃப் இந்தியான்னு கேட்குறாங்க. அதாவது இந்த அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த நேஷனல் எமர்ஜென்சியை இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட பார்ட்டில் கூட நம்மளால் எனேபிள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் வேணாலும் நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வரலாம். நேஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது ஆன் த ஹோல் இல்லாமல், இந்தியா முழுக்க இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கூட நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிற அந்த ப்ரொவிஷனை இந்த அமெண்ட்மெண்ட் தான் கொண்டு வந்துச்சுன்றாங்க. அது சரி. ரெண்டாவது, இட் ரிப்ளேஸ் த டேர்ம் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் வித் த டேர்ம் ஆர்ம்டு ரெபிலியன் ரிகார்டிங் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் ப்ரொக்ளமேஷன் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்றாங்க. அதாவது இந்த இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு பதிலாக ஆர்ம்டு ரெபிலியன் அப்படிங்கிற வார்த்தையை இந்த அமெண்ட்மெண்ட் தான் கொண்டு வந்துச்சுன்றாங்க. அப்படி கிடையாது. அதாவது இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்னா என்ன அப்படின்னா, அங்கங்கே போராட்டம் பண்ணிக்கிற அரசுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்னு சொல்லிட்டு நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ நேஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் கிடையாது, ஆர்ம்டு ரெபிலியன், அதாவது ஆயுதமேந்தி போராடக்கூடியது தான் வந்து நேஷனல் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு இந்த ஆக்ட் தான் கொண்டு வச்சுருக்காங்க. இது கிடையாது. இது வந்து 44th அமெண்ட்மெண்ட் தான் வந்து இது கொண்டு வந்துச்சு. அதாவது 1978, அதாவது இந்திரா காந்தி அவருடைய பீரியட், அந்த 76 முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்து கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு இந்த 78 நிறைய திருத்தங்களை வந்து மேற்கொள்கிறாங்க. ஸோ அந்த திருத்தத்தின் மூலமாக தான் இவங்க அடிக்கடிக்கு வந்து இந்த மாதிரி நேஷனல் எமர்ஜென்சியை கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அமெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது தவறு. மூணாவது ஸ்டேட்மெண்ட், இட் மேண்டேட் த பிரசிடென்ட் கேன் ப்ரொக்ளைம் அ நேஷனல் எமர்ஜென்சி ஒன்லி ஆஃப்டர் ரிசீவிங் அ ரிட்டன் ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் அ யூனியன் கேபினட்ன்றாங்க. இதுவும் தவறு தான். ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒரு குடியரசுத் தலைவர் ஒரு தேசிய, அதாவது நேஷனல் எமர்ஜென்சியை ப்ரொக்ளைம் பண்ணணும் அப்படின்னா கேபினெட்லேருந்து ஒரு ரிட்டன் ரெக்கமெண்டேஷன், அதாவது எழுத்துப்பூர்வமாக ஒரு அறிக்கை வந்தால் மட்டும்தான், ஒரு ஆர்டர் வந்தால் மட்டும்தான் குடியரசுத் தலைவர் வந்து நேஷனல் எமர்ஜென்சியை அறிவிக்க முடியும் அப்படின்றாங்க. இது வந்து இந்த அமெண்ட்மெண்ட்லாம் கொண்டு வச்சுருக்காங்க. இதுவும் தப்பு. இதுவும் வந்து 42nd அமெண்ட்மெண்ட் தான் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு, இந்த 1976 என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, பிரைம் மினிஸ்டரே பிரசிடென்ட் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நேஷனல் எமர்ஜென்சியை இன்வோக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இது மாதிரிலாம் வந்து தன்னிச்சையாக முடிவெடுக்கிறதுனால, ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்லிமெண்ட்டில் இந்த யூனியன் கேபினெட் மினிஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ரெக்கமெண்டேஷனாக கொடுத்தா மட்டும்தான் பிரசிடென்ட் வந்து அமுல்படுத்த முடியும் அப்படிங்கிற அந்த ப்ரொவிஷன் வந்தது வந்து 44 தான், 42 கிடையாது. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட் தவறு. ஆப்ஷன் 1 பி ஒன்லி. சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 82, கன்சிடர் த ஃபாலோயிங். சில டேர்ம்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்க, ஆஸ் பர் த கான்ஸ்டியூஷன் த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அண்டர் ஆர்டிகல் 19 கேன் பி ரெஸ்ட்ரிக்டட் ஆன் ஹவு மெனி ஆஃப் த அபவ் கிரவுண்ட்றாங்க. அதாவது இந்த ஆர்டிகல் 19 இருக்குது இல்லையா, ஆர்டிகல் 19 என்ன, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். நம்ம நினச்சதை பேசலாம், நினச்சதை நம்ம எழுதி கொடுக்கலாம், நம்ம நினச்சதை வந்து செயல்படுத்தலாம். ஸோ இந்த பவர் எல்லாம் நம்மளுக்கு ஆர்டிகல் 19 வந்து கொடுக்குது. ஸோ இந்த ஆர்டிகல் 19 ஆனது கீழக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம பார்த்துருப்போம், நம்மளது வந்து ஒரு அப்சல்யூட் ரைட்டு கிடையாது, இது மாடிஃபை ரைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், எந்த கிரவுண்டில் இதெல்லாம் நம்ம வந்து தடுக்கிறோம், நம்ம நினச்சதை நம்ம வந்து பேசலாம், அதுதானே உரிமை. ஆனால் இதில் விஷயங்கள் நீ பேசக்கூடாதுன்னு ஏன் வந்து கவர்மெண்ட் சொல்லுதுன்னு பார்க்கும்போது ஒரு 8 விஷயங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லுதுங்க. இந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன்லேயே ஒரு 8 விஷயங்களை குறித்து நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய இறையாண்மையை குலைக்க விதமாக நீங்கள் பேசக்கூடாது, இறையாண்மையை சாவரிட்டி ரிலேட் பண்ணி பேசக்கூடாது, இந்தியாவுடைய செக்யூரிட்டியை பாதிக்கிற மாதிரி பேசக்கூடாது, மொராலிட்டி, மற்றவங்களுடைய அந்த மொராலிட்டி இல்லாமல் பேசக்கூடாது, அதே போல் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டில் போய் நீங்கள் நினச்சதெல்லாம் பேசக்கூடாது, ஒருத்தருடைய ஃபேம் வந்து டிஃபமேஷன் கேஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவருடைய மரியாதை கண்ணியத்துக்கு குந்தக விளைக்கல நீங்கள் பேசக்கூடாது. இப்படி வந்து ஒரு 8 வகையில் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதே போல் நம்மளுடைய ஃப்ரெண்ட்லி நேஷனாக இருக்குன்னு வச்சுங்களேன்,
நம்மளுடைய நட்பு நாடு அப்படின்னா அந்த நட்பு நாடை குலைக்கும் விதமாகவும் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது என்னென்ன இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த படத்துலேயே வந்து நீங்கள் பாகிஸ்தானை வந்து தீவிரவாதி நாடு, நம்ம நாட்டில் வந்து குண்டு வைக்க வந்திருக்காங்க நீங்கள் காட்டலாம். ஏன்னா பாகிஸ்தான் அப்படிங்கிறது இந்தியா யாரையுமே வந்து எதிரி நாடாக வந்து நினைக்காது. ஆனால் இந்தியாவை எதிரி நாடாக நினைக்கக்கூடிய ஒரு நாடு வந்து பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தானை நீங்கள் இந்த மாதிரிலாம் குற்றம் செய்கிறாங்கன்னு திரைப்படங்களில் காட்டலாம். ஆனால் ஸ்ரீலங்காவை நீங்கள் இந்த மாதிரி வந்து காட்டக்கூடாது. ஏன்னா ஸ்ரீலங்கா அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்லி நேஷன். ஸோ அதை வந்து நீங்கள் காட்டக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு 8 விஷயங்களை வந்து இந்த ஆர்டிகல் 90 வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் டு ஃபாரின் ஸ்டேட் அதாவது சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒரு வெளிநாடோடு நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னா அந்த நாட்டு குறித்து நம்ம தவறாக வந்து பேசக்கூடாது. கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டில் போய் நம்ம அவங்க மரியாதை கொடுக்குறவருக்கு பேசக்கூடாது. டிஃபமேஷன், யாருடைய கண்ணியத்துக்கும் கலங்க வைக்க வகையில் நம்ம பேசக்கூடாது, இதுவும் சரிதான். செடிஷன்னா என்னென்னா தேசிய தீவிரவாதம்னு சொல்லலாம். தேசிய டிஃபமேஷன் தான் என்ன சொல்லலாம், இந்த டெரரிஸ்ட்டுக்குன்னு சொல்லலாம். அதாவது தேசிய பாதுகாப்பு கூட கிடையாது, தேச துரோகம். ஸோ தேச துரோக வகையில் வந்து நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வராது இது. ஸோ இந்த ஸ்டேட் மட்டும் வராது. ஸோ இது எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. இந்த செடிஷன் அப்படிங்கிறத எப்படி கரெக்டாக சொல்கிறது அப்படின்னு தெரியல. ஆனால் இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது தமிழ் படுத்தி சொல்ல எனக்கு தெரியல. ஸோ நாளைக்கு நான் இது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த செடிஷன்னா என்ன, இந்த செடிஷன்றது இது ஒரு தேச துரோகம் தான். ஸோ அது எப்படி ஒரு உதாரணத்தோடு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தான் எனக்கு தெரியல. ஸோ ஆனால் இது வந்து 3 வந்து சரி, இது 1 வந்து தவறு. அப்போது 3 C is the right answer. Question number 83. With reference to part 4 of Indian Constitution, consider the following provision. Part 4 என்ன சொல்லுது? DPSP. முன்னாடியே சொல்லியிருந்தேன். DPSPனா நான் தமிழ் அன்றைக்கி சொல்ல வந்தேன், அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள். ஸோ இந்த பார்ட் 4ல் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் எதெல்லாம் வந்து ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அது 1950 ஜனவரி 26 இதெல்லாம் வந்து எந்தெந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் இருந்ததுன்றாங்க. நாட் ஆடட் லேட் த்ரூ அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்றாங்க. ஸோ அதாவது கீழக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் எதெல்லாம் வந்து ஒரிஜினலாகவே இருந்தது 1950 ஜனவரி 26 கான்ஸ்டியூஷன் வரும்போது இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் டிபிஎஸ்பிலே இருந்ததுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டு ரெக்கக்னைஸ் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஆன் மாடர்ன் அண்ட் சயின்டிஃபிக் லைன் சொல்கிறாங்க. ஸோ அக்ரிகல்ச்சரையும் அண்ட் அனிமல் இண்டஸ்ட்ரியும் வந்து மாடர்னைஸாக சயின்டிஃபிக்காக கொண்டு வரதுக்காக சொல்லியிருக்காங்க. இது வந்து சரிதான். இது நம்ம பார்க்கும்போதே தெரியும், இதெல்லாம் வந்து ஆரம்பத்துலேருந்தே இருந்திருக்கும். ஸோ 48 வந்து இது சொல்லியிருப்பாங்க. 48A அப்படின்னு நினைக்கிறேன். 48A வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்த வந்து டு ப்ரொடெக்ட் இம்ப்ரூவ் த என்விரான்மெண்ட் அண்ட் டு சேவ் காட் ஃபாரஸ்ட் அண்டு வைல்ட் லைஃப் அப்படின்றாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது தவறு தான். ஸோ 48A வராதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம நம்மளுடைய ஃபாலோவர் ஒருத்தரே வந்து ரெகுலராக எல்லாத்துக்கும் வந்து கமெண்ட் சொல்லிட்டு இருக்காரு, ராமுன்னு சொல்லிட்டு. சூப்பராக பண்ணுறீங்க சார். ஸோ எனக்குமே வந்து நீங்கள் சொல்கிறது வந்து திரும்ப வந்து ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்தது டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த என்விரான்மெண்ட் அண்ட் டு சேஃப் கார்ட் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப். இதை பார்க்கும் போதே நம்மளுக்கு, அதாவது நம்ம பாலிட்டியை படிச்சிருக்கனாலே தெரியும். ஸோ இது ஆரம்பத்திலே டிபிஎஸ்பி இருந்துச்சு அப்படின்னா ஏன் 1972 ஒரு சட்டம் இயற்றப்படணும், என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிற அந்த ஆக்ட் ஆகட்டும், வளவினங்களை பாதுகாப்பு சட்டம்ன்றதெல்லாம் ஏன் வந்து கொண்டு வரணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இது ப்ரொவிஷன்ஸில் இருந்திருக்காது அப்படின்னு தெரியும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஸோ அப்போ இது வந்து தவறானது. ஸோ இது இருக்குது, இது கிடையாது. டு ப்ரொமோட் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி அண்ட் மெயின்டைன் ஜஸ்ட் அண்ட் ஹானரபிள் ரிலேஷன்ஸ் பிட்வீன் நேஷன். அது 2 நாடுகளுக்கு இடையில இந்த உலக ஒற்றுமையாகட்டும், 2 நாடுகள் நடுவில் அமைதியை கொண்டு வரது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து டிபிஎஸ்பி இருந்துச்சான்னு கேட்குறாங்க. இது இருந்துச்சு தான். அடுத்து டு ப்ரொமோட் வாலண்டரி ஃபார்மேஷன் ஆட்டோனமஸ் ஃபங்க்ஷன்ஸ் டெமோக்ராட்டிக் கண்ட்ரோல் அண்டு ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பற்றி கேட்குறாங்க. ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிறது முன்னாடி இல்லை. ஸோ 97 தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 2011 43B வரும்னு நினைக்கிறேன். 43Bயில் தான் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து தவறு. அப்போ எது சரின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் எது சொல்கிறாங்க, 2 மட்டும்தான், 1 and 3, only 2B is the right answer. Question number 84. With reference to judgment made by Supreme Court in SR Bommai case 1994, consider the following statement. In this case, the Supreme Court held that. அதை என்ன சொல்கிறாங்க, கீழே இருக்கக்கூடிய சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து எஸ்ஆர் பொம்மை கேஸில் வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் வந்துச்சு அப்படின்னு கேட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து சரி. எஸ்ஆர் பொம்மை கேஸில்
கொண்டு வரப்பட்ட அந்த ஜட்மெண்ட்ஸில் கீழே இருக்கக்கூடிய எதுலாம் வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட், த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் cannot be suspended when the president rule is imposed in a state. ஒரு மாநிலத்தில் பிரசிடென்ட் ரூல் வருதுன்னு வச்சுங்களேன், அங்கே இருக்கக்கூடிய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை சஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. சஸ்பெண்ட் பண்ண முடியும், இவனை கோர்ட்டிலே கூட அதை வந்து ரிவோக் பண்ண முடியாது. ஸோ அதனால் இது வந்து தவறு. சென்டர் பியர்ஸ் த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இன் ஜஸ்டிஃபைங் த பிரசிடென்ட் ரூல். ஒரு மாநிலத்தில் பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரணும்னா அதுக்கான ப்ரூஃப் வந்து சென்டர் தான் வந்து சப்மிட் பண்ணணும், கோர்ட் சப்மிட் பண்ணக்கூடாது. சென்டர் தான் வந்து சப்மிட் பண்ணணும். அந்த பர்டன் அப்படிங்கிறது சென்டர்கிட்ட தான் இருக்குது. ஆனால் அந்த ப்ரூஃபில் வந்து ஆய்வு செய்யக்கூடிய பவர்லாம் வந்து கோர்ட்டு பண்ணாது. ப்ரூஃப் வந்து கேட்கும், இந்த மாதிரி ப்ரூஃபா சரி ஓகேன்னு மட்டுமே சொல்லுவே தவிர்த்து அதுக்கு ஆராய்ந்துலாம் வந்து செய்யாது. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் சரிதான். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஷுட் பி டிசால்வ் ஒன்லி ஆஃப்டர் த பார்லிமெண்ட் ஹாஸ் அப்ரூவ் த பிரசிடென்டியல் ப்ரொக்ளமேஷன்றாங்க. என்ன சொல்கிறாங்க, ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் ஆனது dissolved only after the parliament has approved the presidential proclamation. ஒரு மாநிலத்தில் ஒரு பிரசிடென்ட் ரூல் ஆனது கொண்டு வரணும் அப்படின்னா பிரசிடென்ட் வந்து ஆர்டர் போட்டுடுறாரு. ஆனால் அதை பார்லிமெண்ட் வந்து ஆஃப்டர் த பார்லிமெண்ட் ஹாஸ் அப்ரூவ் த பிரசிடென்ட் வந்து அப்ரூவ் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்க, அதை பார்லிமெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணணும். அப்போ தான் அது வந்து அந்த இடத்துல ஸ்டேட் அசம்பிளியானது டிசால்வ் ஆகும். பிரசிடென்ட் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாரு உடனே அங்கே டிசால்வ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. பிரசிடென்ட் வந்து ஒரு மாநிலத்தில் பிரசிடென்ட் ரூல் வரணும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாலும் அதை ஒரு பார்லிமெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணணும். அப்ரூவ் பண்ணாதான் ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் ஆனது, அந்த அசம்பிளி ஆனது டிசால்வ் ஆகும், இல்லை ஆகாதுன்றாங்க. இது வந்து சரிதான். அப்போ ரெண்டுமே வந்து சரி. ஆப்ஷன் 2 and 3 A இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 85, கன்சிடர் த ஃபாலோவிங் ஆப்ஷன். கீழே கூடிய ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எதில் வந்து ரிட் பெட்டிஷன் இருக்கக்கூடிய செர்டியோராரி 32 ஆர்டிகல் 32ல் வந்து ஒரு 5 விதமான ரிட்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. மேண்டமஸ், ஹீபியஸ் கார்பஸ், செர்டியோராரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 விதமான ரிட் பெட்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதெல்லாம் வந்து கீழே மேலே இருக்கக்கூடிய இந்த பாடிஸுக்கு எதிராக வந்து நாம் செயல்படுத்த முடியுன்றாங்க. நமக்கு ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தின் வாயில அந்த சட்டத்தை பயன்படுத்தி மேலே இருக்கக்கூடியது இதெல்லாம் வந்து நம்ம அகைன்ஸ்டாக சேலஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ முதல்ல நமக்கு செர்டியோராரினா என்னன்னு நமக்கு தெரியணும். உதாரணத்துக்கு ஒரு ஹை கோர்ட் இருக்குதுங்க. ஒரு ஹை கோர்ட்டானது கீழே இருக்கக்கூடிய ஒரு கோர்ட்டு, ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ட்ரிபுனலாக இருக்கலாம். அந்த கோர்ட்டுக்கெல்லாம் வந்து இந்த ஹை கோர்ட்டானது சில ஆர்டர் வந்து கொடுக்கலாம். உங்ககிட்ட ஒரு கேஸ் இருக்குது இல்லையா, அந்த கேஸை வந்து எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லலாம். இன்கேஸ் இந்த கோர்ட்டில் ஏதோ ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்குது, அதை வந்து ஸ்குவாஷ் பண்ணக்கூடிய, அதை வந்து நிராகரிக்கக்கூடிய அந்த பவரும் வந்து ஹை கோர்ட்டுக்கு இருக்குது. ஸோ இதை செயல்படுத்துறதுக்காக நம்ம கொண்டு வரக்கூடிய ஒரு ரிட்டு தான் வந்து செர்டியோராரி. அதாவது கீழே இருக்கக்கூடிய ஒரு கேஸை எடுத்துக்கிறதும், இல்லை அவங்க கொடுக்கப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட்டையோ ஏதோ ஒரு ஆர்டரையோ வந்து ஸ்குவாஷ் பண்ணுறதுக்கான ஒரு பவர் தான் வந்து செர்டியோராரி அப்படிங்கிறது. இப்போ புரிஞ்சுதா? ஸோ இதில் பார்க்கும்போதே நமக்கு தெரியும் இது ஜுடிஷியல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். மேலே பார்க்கும்போது நமக்கு எது தெரியுது? குவாசை ஜுடிஷியல் பாடி கரெக்டு. லெஜிஸ்லேட்டிவ் பாடி வராது. லெஜிஸ்லேட்டிவ் பாடியானது வராது. ப்ரைவேட் ஏஜென்சி கண்டிப்பாக வராது. ஸோ அப்போ எது ஒன்று மட்டும்தான். ஆப்ஷன் ஏ ஒன்லி 1. கொஸ்டின் நம்பர் 86, கன்சிடர் த ஃபாலோயிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் குறித்து கீழே ஒரு 4 ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நேஷனல் எமர்ஜென்சியை நம்ம ப்ரொக்ளைம் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். இந்த நேஷனல் எமர்ஜென்சியை ப்ரொக்ளைம் பண்ணுறோம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த ரைட்ஸில் எதுலாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நாட்டில் ஒரு நேஷனல் எமர்ஜென்சியை, தேசிய நெருக்கடி நிலையை கொண்டு வந்துட்டாங்க. நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் எதுலாம் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஆட்டோமேட்டிக்கலி ஆன் த கிரவுண்ட் ஆஃப், இதில் முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள், இது சொல்ல வந்துட்டு பாருங்கள். ஆன் த கிரவுண்ட் ஆஃப் ஆர்ம்டு ரெபிலியன். உள்நாட்டில் ஆயுதம் ஏந்தி மக்கள் வந்து போராடுறாங்க. அப்போது இதெல்லாம் வந்து எது வந்து சஸ்பெண்ட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. 1 by 1 பார்த்துருமா? த ரைட் டு ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். நாம் குற்றம் சாட்டுவதிலிருந்து தற்காத்து கொள்ளும் உரிமையை வந்து சஸ்பெண்ட் ஆகுமா? ஆகாது. ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன் ஆர் யூனியன்ஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. ஒரு சங்கம் அமைத்துக் கொள்ளும் உரிமை வந்து நமக்கு தடுக்கப்படுமா? தடுக்கப்படாது. ரைட் டு ஈக்குவாலிட்டி, அதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. எல்லாருக்கும் சமம் அப்படிங்கிற அந்த உரிமை வந்து சஸ்பெண்ட் ஆகாமல் ஆகாது. ரைட் டு மூவ் ஃப்ரீலி த்ரூ த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. இந்தியா முழுவதும் எங்கேனாலும் நம்ம சுற்றி திரிறதுக்கான அந்த பவர் வந்து இருக்குமா? சஸ்பெண்ட் ஆகுன்றாங்க. இதுவும் தவறு. எது வந்து சஸ்பெண்ட் ஆகுன்னு கேட்டிருக்காங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆட்டோமேட்டிக்கலாக இதில் வந்து சஸ்பெண்ட் ஆகுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து சஸ்பெண்ட் ஆகுமே நம்ம எங்கேயோ படிச்சிருப்போம் அப்படின்னா எங்கே படிச்சிருப்போம்னா, ஒரு நாட்டில் இந்தியாவில் நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வராங்க.
கொண்டு வந்தால் கிரவுண்ட் லெவலில் தான் நம்ம பார்க்கணும். கிரவுண்ட் லெவலில் ஒரு வார் நடக்குது, ஒரு எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் வந்து நடக்குது. இப்போ சைனாவோ பாகிஸ்தானோ இந்தியா மேலே போர் தொடுக்குறாங்க, நம்ம ஒரு போர் நெருக்கடி நிலையில் இருக்கிறோம் அப்படின்னா, அப்போது அதை பேஸ் பண்ணி ஒரு நேஷனல் எமர்ஜென்சியை கொண்டு வராங்கன்னா அப்போ இதெல்லாம் வந்து சஸ்பெண்ட் ஆகும். ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஆர்ம்டு ரெபிலியனில் இதெல்லாம் வந்து சஸ்பெண்ட் ஆகாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, இதுதான் இங்கே ட்விஸ்டே. இந்த ட்விஸ்டே என்ன அப்படின்னா ஆர்ம்டு ரெபிலியன் அப்படிங்கிறது தான். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஆர்ம்டு ரெபிலியன் வரும்போது இதெல்லாம் வந்து சஸ்பெண்ட் ஆகாது. ஸோ ஆப்ஷன் டி நன். சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 87. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த ஜுடிஷியல் ரிவ்யூ அண்ட் ஜுடிஷியல் ஆக்டிவிசம். ஜுடிஷியல் ரிவ்யூ குறித்தும் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் குறித்தும் கீழே ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல நமக்கு ஜுடிஷியல் ரிவ்யூனா என்ன, ஜுடிஷியல் ஆக்டிவிசம்னா என்னன்னு நமக்கு தெரியும். ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது ஆர்டிகல் 13 வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 13 இந்த ஜுடிஷியல் ரிவ்யூனா என்ன, ஒரு பார்லிமெண்ட்டோ ஒரு லெஜிஸ்லேட்டிவோ ஒரு லாவை வந்து பாஸ் பண்ணுறாங்க, அது பேசிக் கான்ஸ்டியூஷனை பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அதை ஆய்வுக்கு உட்படுத்தி சுப்ரீம் கோர்ட்டே அதை ஆய்வுக்கு உட்படுத்தி அதை நல் அண்ட் வாய்டு பண்ணக்கூடிய பவர் தான் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜுடிஷியல் ஆக்டிவிசம்னா என்ன அப்படின்னா ஒரு ப்ரோஆக்டிவ் மெஷர்ஸ், இந்த விஷயத்தில் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு சொல்லக்கூடியதான் வந்து ஜுடிஷியல் ஆக்டிவிசம். ஜுடிஷியல் வந்து சில விஷயங்களை நீங்கள் செய்யுங்க, எதுக்காக, ஒரு ஜுடிஷியரியை அந்த என்ஷூர் பண்ணுறதுக்காக. ஸோ இது ரெண்டு வித்தியாசம் புரிஞ்சுதா. ஜுடிஷியல் ரிவ்யூனா என்ன, ஒரு சட்டம் இயற்றப்பட்டா அதை ரிவ்யூ பண்ணுறது. ஜுடிஷியல் ஆக்டிவிஷன்னா என்ன, ஒரு ப்ரோஆக்டிவ் மெஷர், இவங்களவே தன்னிச்சையாக முடிவெடுத்து இது நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறது தான் வந்து ஜுடிஷியல் ஆக்டிவிசம். புரிஞ்சுதா. இப்போது போத் கான்செப்ட் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ அண்ட் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் ஆரிஜினேட்டட் இன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இது ரெண்டுமே வந்து அமெரிக்காவிலிருந்து தான் ஆரிஜினேட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இது சரி. போத் த டேர்ம்ஸ் ஜுடிஷியல் ரிவ்யூ அண்ட் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் ஆர் நாட் எக்ஸ்பிளிசிட்லி மென்ஷன் இன் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இதுக்கு சரிதான். ஸோ என்ன சொல்லியிருப்பாங்க, ஆர்டிகல் 13 அதை ஆய்வு செஞ்சு நல்ல வாய்டாக இருந்துச்சுன்னா சொல்லலாம் தான் சொல்லியிருப்பாங்களே தவிர்த்து அது ஜுடிஷியல் ரிவ்யூன்னு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது சரிதான். போத் ஜுடிஷியல் ரிவ்யூ அண்ட் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் ஆர் பார்ட் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்றாங்க. இந்த இடத்துல தப்புங்க. ஜுடிஷியல் ரிவ்யூ மட்டும்தான் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இந்த எஸ்ஆர் பொம்மை கேஸ், மினர்வா மில்ஸ் கேஸு, ஸோ இந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூவில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஜுடிஷியல் ஆக்டிவிசம்ன்றது இந்த பேஸ் ஸ்ட்ரக்சரில் வராது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. அப்போ 1 and 2 பி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 88. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஹவு மெனி ஆஃப் த அபோவ் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி ஆர் எலிஜிபிள் ஃபார் கெட்டிங் அ ஃப்ரீ லீகல் சர்வீசஸ் அண்டர் த லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட் 1987ன்றாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 39A வருமா, 39A டிபிஎஸ்பியில் 39A தான் வந்து ஒரு ஃப்ரீ லீகல் சர்வீஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒரு செட் ஆஃப் க்ரைட்டீரியா வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஆக்ட் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, லீகல் சர்வீசஸ் செக்டார் ஆக்ட்னா என்ன சொல்லியிருக்குன்னா, சமுதாயத்தில் ஒரு விளிம்பு நிலை மக்கள்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மக்களுக்கு ஃப்ரீ லீகல் சர்வீசஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்டில் சொல்லியிருப்பாங்க. அதில் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு மாதிரி லிஸ்ட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் இந்த 4 பேரில் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. உமன் வருவாங்களா, கட்டாயம் வரலாம். நம்மளுடைய பேசிக் நாலேஜை வச்சே நம்ம சொல்லிடலாம் உமன் வருவாங்க. இண்டஸ்ட்ரியல் ஒர்க்மேன், ஒரு இண்டஸ்ட்ரியில் தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஒர்க்மேனுக்காக வரலாம். விக்டிம்ஸ் ஆஃப் டிராஃபிக்கிங் இன் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் பெகர்ஸ் ஆர் ரெஃபர் டு என்ன ஆர்டிகல் 23 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஹியூமன் டிராஃபிக்கில் வரக்கூடியவங்க பெகர்ஸ் இவங்களாருக்குமே வந்து ஒரு ஃப்ரீ லீகல் சர்வீஸை கொடுக்கலாம். பர்சன்ஸ் பிலாங் டு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், பொருளாதார அடிப்படையில் அவங்க வீக்கராக இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கலாமான்னா கொடுக்கக்கூடாது. எக்கனாமிக் ரிசர்வேஷனே எப்படின்னா பொலிட்டிக்கலாகவும் சொசைட்டியலாகவும் யாரெல்லாம் வந்து பின்தங்கி இருக்காங்களோ அவங்களுக்கு தான். எக்கனாமிக் ரிசர்வேஷன் கிடையாது. சில பேர்லாம் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவர் வந்து படிச்சுட்டு நல்ல முன்னேற்றத்தில் இருக்காரு, நல்ல வீடு வாசல்லாம் கட்டிட்டாரு, அவருக்கு எதுக்கு ரிசர்வேஷனு, நாங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறோமே அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு என்கிட்ட. அப்போது அவர் எக்கனாமிக்கலாக வந்து வெல்த் ஆகிட்டான். பட் ஆனால் சொசைட்டியாக வந்து நீங்கள் அவ்வளோ அங்கீகரிக்கிறீங்களா, நீங்கள் ஒன்றும் நினைக்கிறீங்களா, உங்கள் மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க உங்களுக்கு கீழே தான் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது இல்லையா. ஸோ அந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் ரிசர்வேஷன் ஆனது இருக்கும். ஸோ இங்கே ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் த எக்கனாமிக் பர்ஸ்பெக்டிவ், இட் இஸ் பேஸ்ட் ஆன் பொலிட்டிக்கல் அண்டு சொசைட்டியல் பர்ஸ்பெக்டிவ். எவ்வளோ தான் பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும், எவ்வளோ தான் நல்ல வேலைகள் இருந்தாலும், இப்போ நான் ரீசெண்ட் டேஸில் பார்க்கக்கூடிய ஆணவ கொலைகள் நம்ம பார்க்குறோம். நல்லா படித்தவங்களே இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு நம்ம பொண்ணு தர மாட்டோம். காரணம் என்ன, நீ எனக்கு சமமானவன் கிடையாதுன்ற அந்த எண்ணம் இருக்குது இல்லையா.
ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த எக்கனாமிக்கல் அப்படிங்கிற அந்த டேர்மே அப்படிங்கிறது ரொம்ப தவறானது அப்படி சரிங்களா. ஸோ அப்போ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டு சரி. அப்போது ஆப்ஷன் சி ஒன்லி 3 இஸ் த ரைட் ஆன்சர். Question number 89. According to Article 14 of the Constitution of India, the state cannot deny any person the right to equality before law or equal protection of law in the context. So என்ன சொல்லியிருக்காங்க, ரைட் டு அந்த ஆர்டிகல் 14 ஆனது ரைட் டு ஈக்குவாலிட்டி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ இந்த பேஸில் ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் வந்து இன்கரெக்ட்னு எடுக்கிறாங்க. நல்லா பாருங்க இன்கரெக்ட் இதெல்லாம் தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்த்துருமா. த கான்செப்ட் ஆஃப் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா இட்ஸ் ஆரிஜினேட்டட் இன் யூஎஸ்ஏ. ஸோ சில நேரங்களில் இப்போ நான் ஒரு விஷயம் சொல்ல விஷயம் என்ன அப்படின்னா, சில நேரங்களில் நீங்கள் கொஷினை படிப்பீங்க, இந்த கொஷின் வந்து இதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ இது உதாரணத்துக்கு பாருங்க, இந்த கொஷனுக்கு இந்த சம்மந்தமே இருக்கா, இதை படிச்சு இதை புரிஞ்சுட்டு தான் வந்து இந்த கொஷனுக்கு நம்ம ஆன்சர் பண்ணோம்னா அப்படி கிடையாது. இது படிக்காமலே நம்ம கொஷனுக்குலாம் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதனால் சில விஷயங்கள்லாம் இது புரியலன்னு திரும்ப இது படித்து நேரத்தில் வந்து வீணடிக்காதீங்க. ஒரு வாட்டி படிங்க, புரியலையா கொஷினை பாருங்கள், இந்த கொஷினில் ஏதாவது தவறு இருக்குதான்னு பார்த்துட்டு அப்படியே ஆன்சர் பண்ணுங்கள், ஒரே இடத்துலேயே சுற்றிட்டு இருக்காதீங்க. த கான்செப்ட் ஆஃப் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா இஸ் ஆரிஜினேட்டட் இன் யூஎஸ்ஏன்றாங்க. இது தப்பு. இந்த ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிறது பிரிட்டிஷில் தான், அதாவது யூகேல தான் வந்து ஆரிஜினேட் ஆகிருக்கும். இது தவறு. த கான்செப்ட் ஆஃப் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா ரிசம்பிள் த சிமிலர் அப்ளிகேஷன் ஆஃப் சேம் லாஸ் டு ஆல் பர்சன் ஹூ ஆர் சிமிலர்லி சிச்சுவேட்டட்னு கேட்குறாங்க. இது தவறு. இது ஏன் தவறுன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. த கான்செப்ட் ஆஃப் ஈக்குவல் ப்ரொடக்ஷன் ஆஃப் லா இஸ் ஆரிஜினேட்டட் இன் த பிரிட்டிஷ்னு சொல்கிறாங்க. அதாவது ஈக்குவல் ப்ரொடக்ஷன் ஆஃப் லா அப்படிங்கிறது யூஎஸ்ஏல தான் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும், ஆரிஜினேட் ஆகிருக்கும். அப்போ இது தவறு. இது தவறா? ஸோ அடுத்தது பாருங்க. த கான்செப்ட் ஆஃப் equal protection of law resemble the absence of any privilege in favor of any person கேட்குறாங்க. the equal protection of law கேட்குறாங்க. இதுவும் தவறு. காரணம் என்ன அப்படின்னா, இங்கே எப்படி இதில் மாற்றிருக்காங்களோ அதே போல தான் இங்கே இந்த இடத்துல மாற்றிருக்காங்க. என்ன அப்படின்னா, the concept of equal protection of law resembles similar application of same laws to all person who are a similar situation. ஒரு சுச்சுவேஷன் இருக்காருன்னு வச்சுக்கலாம், ஒரு சுச்சுவேஷன் இருக்காருன்னா அவரு மேலே எல்லா சட்டங்களும் ஒரே மாதிரியான சட்டங்கள் மட்டும்தான் வந்து அவர் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் இருக்கும். ஒரு சுச்சுவேஷன் இருக்கார், ஒருத்தர் வந்து ஒரு கொலை செஞ்சுருக்காரு அப்படின்னா, ஸோ அவருக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான் எனக்குமே. இது புரியுதா? ஸோ பாருங்க, த கான்செப்ட் ஆஃப் ஈக்குவாலிட்டி, த கான்செப்ட் ஆஃப் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் இதுலேருந்து இது வரைக்கும் பார்த்துங்க. ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் வருதுங்க. ரிசம்பிள் சிமிலர் அப்ளிகேஷன் ஆஃப் சேம் லாஸ் டு ஆல் பர்சன் ஹூ ஆர் சிமிலர்லி சிச்சுவேட்டட். கரெக்டா? இன்னொன்று, த கான்செப்ட் ஆஃப் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம். ரிசம்பிள்ஸ் த கான்செப்ட் ஆஃப் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா ரிசம்பிள்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் எனி ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் இன் ஃபேவர் ஆஃப் எனி பர்சன். சட்டத்துக்கு முன்பு அனைவரும் சமம், சட்டத்துடன் பார்வையில் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தண்டனைகள். புரியுதா? ஸோ இதுதான் மாற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் கரெக்டாக சொன்னான்னு தெரியல, பட் ஆனால் இந்த கொஸ்டின் தான் நீங்கள் திரும்ப படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வரைக்கும் கட் பண்ணிங்க, இது வரைக்கும் கட் பண்ணிவிட்டு இதோட ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? அதே போல் இது வரைக்கும் கட் பண்ணிவிட்டு இதோட ஜாயின் பண்ணிங்க. இந்த மாதிரி தான் மாற்றி கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் கிடையாது. அதே போல் தான் இந்த ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிறது பிரிட்டிஷில் வந்திருக்கும், ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லான்றது யூஎஸில் வந்திருக்கும். ஸோ இது மாதிரி மாற்றி ஆன்சர் அங்கேயே தான் இருக்குது, ஆனால் மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போது 4மே தப்பு, ஆல் 4 4மே தவறு. Question number 90, last question. Consider the following statements about procedure for constitutional amendment. Constitutional amendment குறித்து கேட்டிருக்காங்க. Constitutional amendment குறித்து கீழே கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் எதில் வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஈஸியான கொஷின்ஸ், அதெல்லாம் வந்து ரெடி ஆகிடணும். இந்த மாதிரி கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்லாம் கொஷின்லாம் வந்துச்சு அப்படின்னா உடனே மைண்ட் வந்து சுறுசுறுப்பாக ஆகிட்டு டக்குன்னு அடிச்சிடணும். சரிங்களா? கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் கேன் பி இன்ட்ரடியூஸ் இன் த பார்லிமெண்ட் ஒன்லி வித் த ப்ரையர் அப்ரூவல் ஆஃப் த பிரசிடென்ட். இவர் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் வந்து பார்லிமெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிரசிடென்ட் கிட்ட முன்னாடி அப்ரூவல் வாங்குறோன்றாங்க. இது தவறு. பிரசிடென்ட் கிட்ட ப்ரேயர் அப்ரூவல் தேவை கிடையாது. மணி பில்லுக்கு தான் ப்ரேயர் அப்ரூவல் தேவை, இதுக்கு தேவை கிடையாது. இது தவறு. There is a no provision for holding joint sitting of two houses of parliament in case of disagreement over amendment bill. ஒரு அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வரோம் அப்படின்னா அதுக்கு ஜாயிண்ட் சிட்டிங் தேவையான தேவை கிடையாது. ஒரு 2 ஹவுசஸும் இப்போ இதுலேயும் பெரும்பான்மை வரல, இதில் பெரும்பான்மை வந்து இதில் பெரும்பான்மை வரல அப்படின்னா, ஒத்து வரல அப்படின்னா ஒரு ஜாயிண்ட் சிட்டிங்கை கொண்டு வருவாங்க. ஜாயிண்ட் சிட்டிங்கு யார் வந்து ப்ரெசைடிங் ஆஃபீஸராக இருப்பார்? லோக்சபா ஸ்பீக்கர் தான் வந்து இருப்பார். ஸோ ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு ஜாயிண்ட் சிட்டிங் வராது, மணி பில்லுக்கு ஜாயிண்ட் சிட்டிங் வராது. மணி பில்லுக்கு ஏன் ஜாயிண்ட் சிட்டிங் வராது? அப்போ அங்கே வந்து ராஜ்யசபாவுக்கு ரோலே கிடையாது.
ஸோ அதனால் மணி பில்லுக்கு ராஜ்யசபா ஜாயின்ட் சிட்டிங் வராது. ஒரு நார்மல் பில்லுக்கு மட்டும்தான் ஜாயின்ட் சிட்டிங் ஆனது வரும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரி. கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் கேன் பி இன்ட்ரடியூஸ் எய்தர் பை அ பிரைவேட் மெம்பர் ஆர் அ மினிஸ்டர். ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லை யாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். பிரைவேட் மெம்பர்னா என்ன? ஒரு சாதாரண எம்பியாக இருக்கலாம், அப்படின்லாம் வந்து ஒரு மினிஸ்டராக இருக்கலாம், ஒரு கேபினட் மினிஸ்டராக இருக்கலாம், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டாக இருக்கலாம். ஸோ யார் வேணாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அப்போது இது ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான். பிரசிடென்ட் cannot return a constitutional amendment bill for a recommend reconsideration of a parliament. ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லை கொண்டு வராங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து அவர் ரிட்டர்ன் பண்ண முடியாதுன்றாங்க. cannot return. சரியா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான். அவர் கண்டிப்பாக அசன் கொடுத்து தான் ஆகணும். அப்போ எதில் வந்து சரின்னு கேட்டிருக்காங்க? 234 ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் ஒரு 10 கொஷின் வந்து பார்த்துருப்போம் பாலிட்டியில். இந்த 10மே வந்து உங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் புத்தகத்தில் வந்து மார்க் பண்ணி வைங்க. மார்க் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இது நம்ம அப்புறம் வந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, ராமன் சொல்லிட்டு. ஸோ அவருக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஸோ எல்லாருக்குமே நான் சொல்ல ஒரே விரும்புது தான், பிடிஎஃப்னால நம்மளுக்கு வந்து நோ யூஸ். இப்போ நான் கூட எந்த ஒரு பிடிஎஃப் நான் வச்சிருக்கவே மாட்டேன். நான் புத்தகத்தை மட்டும்தான் ரிலே பண்ணியிருப்பேன் எப்போவுமே. இந்த பிடிஎஃப்னால நமக்கு நோ யூஸ். எனக்கு எவ்வளோ தகவல் கிடைச்சாலுமே இந்த ஸ்டிக் பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டிக் பேப்பரில் வாங்கிட்டு அதை புத்தகத்தில் ஒட்டி வைப்பேன். தவிர்த்து இந்த பிடிஎஃப்னால நம்மளுக்கு நோ யூஸ். நான் அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது. ஸோ அதனால் இந்த பிடிஎஃப் வந்து கேட்டிருக்காரு. வெரி சாரி பிரதர். நான் கொடுக்கணுன்றது இது கொடுக்கணுன்றதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? ஒன்றும் கிடையாது. ஆனால் என்ன அப்படின்னா இதனால யூசஸ் கிடையாது. கரெக்டாக இல்லைங்களா? இந்த வீடியோவை நீங்கள் திரும்ப பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், அப்படி தான் எனக்கு வியூஸ் போகும், அப்படிலாம் கிடையாது. இந்த வீடியோவை ஒரு வாட்டி பார்த்தீங்களா, இந்த சின்ன நோட்ஸாக உங்களுக்கு புத்தகத்தில் எழுதுங்க. தனியாக நோட் அவசியமே கிடையாது. ஒரே சோர்ஸ், ஒரே புத்தகம். லட்சுமிகாந்த் எடுத்துமா, அந்த லட்சுமிகாந்தில் இது எங்கெங்கெல்லாம் இருக்குது, லட்சுமிகாந்த் இல்லாத பாயிண்ட்டை எழுதி வச்சிருங்க. இடம் பத்தலையா ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் வாங்கி ஒட்டி வைங்க. அவ்வளோதான் முடிஞ்சது. ஏன்னா லட்சுமிகாந்த் நிறைய இருக்குது, நிறைய பிளாங்கான ஸ்பேசஸ்லாம் அது இருக்குது. ஸோ அதனால் அதில் எழுதி வைங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு வேலையை வாங்கி கொடுக்கும். அதனால் இந்த பிடிஎஃப்னால எந்த யூஸும் கிடையாது. நான் போட்டு வச்ச ஒரு 2 பிடிஎஃபே வந்து என்னால் திரும்ப எடுத்து பார்க்க முடியல. அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? சரியா? இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ் நினைக்கிறேன். அதில் சந்திப்போம். நன்றி.